எவ்வளவோ மன்னர்கள் இருந்தும் இந்த ஒரு அரசுடைய சிலையை மட்டும் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா? கிபி 2ஆம் நூற்றாண்டுல ஒரு மன்னருடைய கோட்டைக்கு வெளியில பெரிய ஆராய்ச்சி மணி ஒண்ணு தொங்கும். பிரச்சனை, எங்களுக்கு நீதி வேணும்னு கேட்டு வர்றவங்க அந்த மணி அடிப்பாங்க. அந்த அரசுடைய நாட்டுல மக்கள் அனைவருக்கும் சம உரிமை கொடுக்கப்பட்டு எல்லாரும் சந்தோஷமா இருந்ததுனால ரொம்ப வருஷமா யாருமே அந்த மணியை அடிக்கல. ஆனா ஒரு நாள் திடீர்னு அந்த மணியுடைய சத்தம் கோட்டைக்குள்ள கேக்குது. உடனே அரசர் பதறி போய் வெளியே வந்து பார்த்தா ஒரு பசு அந்த மணியை அடிச்சிருக்கு. மாடுதானே, சும்மா அடிச்சிருக்கும்னு விட்டுட்டு போகாம அந்த அரசர் விசாரிச்சு பார்க்கும் பொழுதுதான் தெரிய வருது, அந்த அரசுடைய மகன் தேர்ல போகும் பொழுது ஒரு கன்றுக்குட்டியை சக்கரத்தில் ஏற்றி கொண்டிருக்காரு. அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த 5 அறிவு ஜீவன் தாய் பசு தான் அந்த மணியையே வந்து அடிச்சிருக்கு. மக்கள் எல்லாரும் திகைச்சு போய் நிற்க கண் சிவந்து போய் நின்ற அந்த அரசர் என்ன பண்ணாரு தெரியுமா? எல்லா உயிர்களுக்கும் நீதி கிடைச்சாகணும்டா தம்பின்னு அந்த தேரையே வச்சு தன் மகனை ஏற்றி கொண்டிருக்காரு தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச மனுநீதி சோழன்.